ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கரன் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா கனகம்பட்டி பழனிசாமி சித்திரை போற்றி கனகம்பட்டி பழனிசாமி சித்திரை போற்றி ஸ்ரீ விஷ்ணு துர்க்கையே போற்றி. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் ஏப்ரல் 6 முதல் 12 வரை உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும், பெல் பட்டன் இருக்கும், ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும். இந்த வாரம் கிரகங்கள் 12 ராசிகளுக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம். ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க. துலாம் ராசி அன்பர்களுக்கு வணக்கம். துலாம் ராசி காலபுருஷனுக்கு 7வது ராசி, சுக்கிர பகவான் ஆட்சி பெறும் வீடு. இப்பொழுது இந்த வார கிரகங்கள் இந்த துலா ராசிக்கு எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. ராசிநாதன் நல்ல நிலையில் இருக்கிறாரா? ராசிநாதன் உச்ச நிலையில் இருந்தாலும் வக்ரத்தில் இருக்கிறார். ஆனால் பரிவர்த்தனை யோகத்தில் வக்ர நிவர்த்தியும் ஆகிறார். பரிவர்த்தனை யோகத்தில் ரிஷபத்தில் ஆட்சியும் பெறுகிறார். அப்போலாம் அதனால் ஆட்சி உச்சம் பெறுவதால் ராசிநாதன் நல்ல நிலையில் இருப்பதால் இந்த வாரம் இந்த துலா ராசி அன்பர்களுக்கு அற்புதமான ஒரு வாரம். நினைக்கிறத சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை, மற்றபடி சாதிக்கக்கூடிய ஒரு நிலை. இதில் பார்த்திங்கன்னா சுக்கிரன் கலத்திர காரகன்னு சொல்லக்கூடிய நிலை. 2வது சுக்கிரன் கலைக்கு காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை. அப்போது திருமண வயதில் இருக்கும் ஆண்களுக்கு திருமணமாகக்கூடிய காலகட்டமாக இது கண்டிப்பாக விளங்குது. சிறப்பாக இருக்கும். கலைத்துறையில் பணியாற்றக்கூடிய அன்பர்கள் பொக்கிஷமான காலம். வேலை வாய்ப்பு இல்லாமல் நான் இருக்கேன் அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு ரொம்ப பிஸி ஷெட்யூல் இருப்பீங்க. ஏற்கனவே ஒரு படம் ஒரு சீரியல் பண்ணுறீங்கன்னு சொன்னால் இன்னொரு படமோ இன்னொரு சீரியலோ பண்ணக்கூடிய ஒரு நிலை. இந்த துலா ராசியில் என்னென்ன நட்சத்திரங்கள் அமைந்திருக்கின்றன என்று பார்த்தால் சித்திரை 3-4 பாதங்கள், சுவாதி விசாகம் 1-2-3 பாதங்கள் உள்ளடக்கியது. ராசிநாதன் நல்ல நிலையில் இருக்கிறார். அதையும் தாண்டி குரு உங்களுக்கு 8ஆம் இடத்தில் இருந்தாலும் சூப்பர். குரு பார்வை கோடி நன்மை. 2ஆம் இடம் 4ஆம் இடம் 12ஆம் இடத்தை பார்ப்பது என்பது அற்புதத்திலும் அற்புதம். இந்த துலா ராசிக்கு 7ஆம் வீட்டு அதிபதியான 2க்கும் 7க்கும் ஆதிபத்தியம் பெற்ற செவ்வாய் பகவான் உங்களுக்கு 9ஆம் இடம் 10ஆம் இடத்தில் 9ஆம் இடத்தில் 2 நாளும் 10ஆம் இடத்தில் செவ்வாய் நீச்சம் அடைஞ்சாலும் பரிவர்த்தனை யோகத்தில் வரும் குரு பார்வை பெற்று செவ்வாய் நீச்ச பங்கம் பெறுகிறார். ஆதலால் உங்களை பொறுத்தவரையிலையும் வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு வாரம். அவங்க வேலைக்கு போகிறவங்களா இருந்தால் வேலைக்கு போகிற இடத்துல ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட் இதெல்லாம் கிடைச்சி சந்தோஷமாக இருக்கக்கூடிய நிலை, அல்லது அவங்க பிறந்த வீட்டிலேருந்து லிக்விட் கேஷோ ஜுவல்ஸோ கொண்டு வரக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. இந்த குரு பகவான் பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னாக்கா 6க்குடையவன் 8ல் இருந்தாலும் 8ஆம் இடம் என்பது என்ன அப்படின்னாக்கா அசிங்கம் அவமானத்தை தரக்கூடிய இடம். அப்போ எந்த ஒரு அசிங்கமும் அவமானமும் ஏற்பட்டு விடாது. அவர் பரிவர்த்தனை யோகத்துக்கு 6க்கு போகிறார். அப்போ அதையும் தாண்டி இன்சூரன்ஸ் பணம் கிளைம் ஆகி கைக்கு வரக்கூடிய காலகட்டம் ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா, மற்றபடி திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள், வரா கடன்கள் வசூலாகும், இன்சூரன்ஸ் பணம் கைக்கு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். வாரிசே இல்லாத குடும்பங்களுக்கு உங்களை வாரிசாக நியமித்து அவங்களுடைய சொத்து பத்து நகை நட்டு லிக்விட் கேஷ் உங்கள் பெயருக்கு மாற்றி எழுதக்கூடிய விபரீத ராஜயோகம் கிடைக்கப் போகிறது. இந்த 8ஆம் வீட்டு அதிபதியான 8ஆம் வீட்டில் இருக்கும் குருவின் பலன்.
இப்போ 6ல் பரிவர்த்தனை யோகத்துக்கு வரார். சூப்பர். எதிரிகள் ஓடி ஒளிவார்கள், கடன் சுமை படிப்படியாக குறையும், கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும், சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள் அப்படின்னு சொல்லலாம். இப்போ குரு ஸ்தான பலத்தை பார்த்தோம். பார்வை பலம் அப்படின்னும்போது 2ஆம் இடத்தை பார்ப்பது குடும்பத்தில் நல்ல பண வரவு, பொருள் வரவு கண்டிப்பாக ஏற்படும். குடும்பத்தில் அமைதி, நிம்மதி, சந்தோஷம், குதூகலம் இருக்கும். வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய இந்த துளாராசி அன்பர்களுக்கு வாக்கு பலிதம் இருக்கும். அதாவது ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், இலக்கியவாதிகள், சொற்பொழிவாளர்கள், மேடை பேச்சாளர்கள், ஜோதிட அறிஞர்கள், டாக்குமெண்ட் ரைட்டர்ஸ், மற்றபடி உங்களுக்கு வழக்கறிஞர்கள், இவங்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு நேரம். உங்களுடைய செயல்கள் சக்ஸஸ் ஆகி மற்றவர்களால் பாராட்டப்படக்கூடிய ஒரு அருமையான நேரம் அப்படின்னு சொல்லலாம். ஃபைனான்ஸையே தொழிலாக செய்யக்கூடியவர்களுக்கு சிறப்பான காலம். மற்றபடி ஆரம்ப கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள் மிக உன்னதமாக கல்வி பயில்வார்கள். மற்றபடி குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடிய நிலை இருக்கிறது. வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு சென்றுவிட்டு வரக்கூடிய சூழலும் இருக்கிறது. வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தாளிகளாலும் நட்பு வட்டாரங்களாலும் வீடே களைகட்டும், சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி குடும்பம் அற்புதம். மனைவியினுடைய நிலை சிறப்பு. அப்போது பிள்ளைகளுடைய நிலை அப்படி இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 5ஆம் வீட்டு அதிபதி ஆன சனி பகவான் 6ஆம் இடத்தில் இருந்தாலும் குரு வீட்டில் இருக்கிறார். குருவோடு இணைந்து இருப்பதால் குறை ஒன்றும் இல்லை. மற்றபடி அவங்களுடைய கல்வி சிறப்பாக அமையக்கூடிய நிலை இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது பார்த்திங்கன்னு சொன்னால் 4ஆம் வீட்டை குரு பார்ப்ப, 2ஆம் வீட்டை குரு பார்த்து நல்ல பண வசதி, பொருள் வசதி இருக்கிறதுன்னு சொன்னோம். அப்போ 4ஆம் இடம் என்பது வீடு வாங்க, மனம் வாங்க, தோட்டம் துறவு வாங்க, வீடு கட்ட, வீடு ஆல்ட்ரேஷன் பண்ண, ஏதாவது ஒரு வேலையை இதில் சொன்னதில் ஏதாவது ஒரு வேலையை எடுத்து செய்யணும்னு குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் உட்காந்து பேசி நல்ல முடிவாக எடுப்பீங்க. அந்த முடிவு சுபத்தன்மையில் சூப்பராக ஆரம்பித்து சூப்பராக முடியக்கூடிய நிலை அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி வண்டி வாகனங்களை வச்சு பொழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு சவாரிகள் கிடச்சி நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க. மற்றபடி தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம், சுகவாசியாக இருக்க போகிறீர்கள், எந்த குறையும் கிடையாது அப்படின்னு சொல்லுவோம். படிக்கிற பிள்ளைகள் ரொம்ப நல்லா படிக்கிற இன்ஸ்டியூஷன்லேருந்து நல்ல ரிப்போர்ட்டு வரும். அது உங்களுக்கு மனதுக்கு திருப்தியையும் சந்தோஷத்தையும் தரக்கூடிய அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். இந்த புத பகவான் மீனத்திலும் கும்பத்திலும் இருக்கிறார். மீனத்தில் 3 நாள், கும்பத்தில் 4 நாள். இது 9க்கும் 12க்கும் ஆதிபத்தியம் பெற்ற புதன் 5ஆம் இடத்தில் இருக்கிறது என்பதே சிறப்பு தான். ஆதலால் உங்களுக்கு 6ல் இருந்தாலும் மறைந்த புதன் நிறைந்த தனம். மொத்தத்தில் உங்களுக்கு 6ல் ராகு பகவான் இருப்பது ஒரு அஷ்டலட்சுமி யோகத்தை காட்டுகிறது. அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரப்போகிறது. வெளிநாட்டு பொருளாதாரம். அதே நேரத்தில் நீங்கள் ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டிக்காக காத்திருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் ஆன்சைட்டுக்காக முயற்சி பண்ணுங்கள். நல்ல ரிப்போர்ட்டுக்கு அப்புறம் நீங்கள் கண்டிப்பாக வெளிநாடு போகிறதுக்கான அமைப்புகள் இருக்குது. உள்நாட்டு வாணிபம், வெளிநாட்டு வாணிபம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் சிறப்பான காலம். மொத்தத்தில் பார்க்கும் பொழுது கலைத்துறையினருக்கு பொற்காலம். சொந்தமாக கம்பெனி, லேத் ஃபேக்ட்ரியிலேருந்து சின்ன லேத் ஃபேக்ட்ரி பெரிய கம்பெனி வரைக்கும், அதாவது 5 பேர் வேலை பார்த்தாலும் சரி, 500 பேர் வேலை பார்க்குற தொழிற்சாலை இருக்குது. அப்பேற்பட்ட நிலைகளில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு தொழிலாளிக்கும் முதலாளிக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டாலும் பிறகு பேச்சுவார்த்தையின் மூலம் சுமூக தீர்வுகள் கிடைத்து பிறகு நல்ல தொழிலாளர்களுக்கு திருப்தியான ஒரு சூழல் ஏற்பட்டு நல்லா வேலை பார்ப்பீங்க. முதலாளித்துவத்துக்கும் நல்ல சம்பாத்தியம் கிடைக்கும். ஒன்றும் குறை கிடையாது. மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த சனி பகவான் 6ஆம் இடத்திலிருந்து 3ஆம் வீட்டை பார்க்கிறார். இளைய சகோதரிகளால் உங்களுக்கு பிரச்சனைகள் வரலாம். அவங்க ஏதாவது நல்லது செய்கிறேன்னு கெடுதலாகலாம். அவங்களுக்கும் கான்ட்ரவர்சி வரும். மற்றபடி
அவங்களுக்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டு மருத்துவ செலவுகள் ஏற்படக்கூடிய தருணமாக அமைகிறது. மொத்தத்தில் பார்க்கும் பொழுது திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு. 10ஆம் இடத்தில் செவ்வாய் இருக்கிறார். காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறை, IAS, IPS, IFS அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள், கலைநிலை ஊழியர்கள், இன்னும் பிற அரசு ஊழியர்கள், தனியார் துறையில் வேலை பார்க்கக்கூடியவர்கள், இவங்க அனைவர்களுக்கும் ஒரு பொற்காலம், சாதிக்கக்கூடிய ஒரு நேரம் அப்படின்னு சொல்லலாம். இருந்த போதிலும் ஹையர் அஃபீஷியல்ஸ், ஹையர் அத்தாரிட்டி, அதாவது உயர் பதவியில் இருக்கும் அதிகாரிகள் மிக சூதனமாக நடந்து கொள்ள வேண்டும். யாராவது உங்களுக்கு ஆகாதவங்க போட்டு கொடுத்து கணக்கு ஒன்றும் பிரச்சனை வர வாய்ப்புகள் இருக்கிறது. எச்சரிக்கை தேவை. மற்றபடி உங்களுக்கு வீடு கட்ட போகிறீங்க, வீடு ஆல்ட்ரேஷன் பண்ண போகிறீங்க, வண்டி வாகனங்கள் பழசு வச்சுட்டு புதுசு வாங்க போகிறீங்க, பிள்ளைகளை உயர்கல்வி படிக்க வைக்க போகிறீங்க, குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்த போகிறீங்க. இதெல்லாம் சுப செலவை காட்டுகிறது. அப்போ 12ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும். ஆலய வழிபாடுகள் செய்வீர்கள், நன்கொடைகள் வழங்கி மகிழ்வீர்கள். தீர்த்த யாத்திரை மேற்கொள்ளக்கூடிய ஒரு தருணம் இந்த வாரம் ஒரு சிலருக்கு. அதே நேரத்தில் கோயில் குளங்களுக்கு போயிட்டு வருவீங்க, இல்லை இன்ப சுற்றுலான்ற பேரில் கூட நீங்கள் போயிட்டு வரக்கூடிய ஒரு அமைப்பு நிச்சயமாக இருக்கிறது. மொத்தத்தில் இந்த ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வாரம் தொழிலில் முன்னேற்றம், உத்தியோக முன்னேற்றம், குடும்பத்தில் நல்ல பண வரவு, பொருள் வரவு, குடும்பத்தில் நிம்மதி, மகிழ்ச்சி பெறக்கூடிய ஒரு வாரம். டென்ஷன் கிடையாதுங்க. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் விஷ்ணு துர்க்கையை வழிபாடு செய்யுங்கள், மகாலட்சுமியை போற்றுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது. இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்தமைக்கு நன்றி. எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.